அதுக்கப்புறம் வந்து பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 4 வகை பேச்சுக்கள் நம்ம தவிர்க்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோபமாக பேசுவதே வந்து தவிர்க்கிறோம். புத்தர் என்ன சொல்றாருன்னா, கோவமா இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேச சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ அது மாரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ அதான் கோபம்ல தான் வந்து அந்த கெட்ட வார்த்தை உபயோகிக்கிறது இதெல்லாம் வந்துரும். அதே மாதிரி அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொய் பேசுதல் உடணும். பொய் பேச தேவையில்ல. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, புறம் பேசுதல். முன்னாடி புறம் விட்டு பின்னாடி பேசக்கூடாது. ஆமா. புறம் பேசுதல் தேவையில்ல. புறம் பேசுதல்னா அதாவது என்ன சொல்ல? அது பேர் என்னன்னா கேரக்டர் அசாசினேஷன் அப்படிம்பாங்க இல்லைங்களா? ம். அது வந்து அதாவது இந்த மனித பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பெர்ஃபெக்ட்டுங்க. இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளு அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. இல்லையா? நம்ம எல்லாமே வந்து கர்ப்பப்பையில பிறந்தவங்க தான். ஸோ, அதனால வந்து நம்ம ஸ்பெஷல்ன்னு சொல்ல முடியாது. ஸோ, அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 4வது இத தவிர்க்க வேண்டும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ ஆங்கிலத்தில சொன்னா காசிப் அப்படின்னுவாங்க. ஃப்ரீ ம். காசிப். எதையாவது பேசிட்டே இருக்கு. டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இல்லைங்களா? யாருக்கும் பயன் கிடையாது. யாருக்குமே கேட்கிறவங்க யாருக்கும் பயன் இருக்காது. ஸோ, அந்த காசிப். ஸோ, இந்த இது 4 வகை இத